ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2024க்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல அற்புத பலன்கள் கிடைக்க போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த விநாயகர் சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான விசேஷமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வரதுனால இது ரொம்பவே ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி தினத்துல எப்படி விநாயகரை வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் பண்டிகைகளில் பாத்தீங்கன்னா ஒன்றுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாத வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் பாத்தீங்கன்னா விநாயகரை மனதார வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே பாத்தீங்கன்னா வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் பாத்தீங்கன்னா கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விநாயகர் சிலைக்கு பூஜை செய்யணுங்க. அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று மதியம் 1 மணிக்குள் நீங்க வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு பூஜை செய்யலாங்க. பூஜை செய்வதற்கு ஏதுவாக இருந்தாலும் விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலை போட வேண்டும். வாழை இலையில் பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை கண்டிப்பா வைக்கணுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை, சுண்டல், பால், தயிர், தேன், அவல், பொரி, லட்டு இந்த மாதிரி உணவு வகைகளை வைத்து விநாயகரை மனதார வழிபாடு செய்திடுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா விளாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் வகைகளை நீங்க வைக்கலாம். விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருகம்புல் மாலையை நீங்க கண்டிப்பா அணிவிக்க வேண்டும். விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவது ரொம்பவே சிறப்பானது. அதே போல பாத்தீங்கன்னா மாலை அணிவித்து படையிலிட்ட பின்பு பாத்தீங்கன்னா தீபா ஆராதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு வழங்கி சாப்பிட்டீங்கன்னா விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்னங்கிறத அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய எண்ணம் எல்லாமே ஈடேறுவது உறுதி அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கான பலன்கள் பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்கள் தங்களை பற்றி தவறாக பேசினாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மேல் அதிகாரிகள் உங்களை தவறாக நம்ப வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களை பத்தி வேத ரீதியா யாராவது தப்பா சொன்னா கூட உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு புரிதல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் அமைதி நிலவலாம். அதே போல வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி மறதி வந்து போகலாம். உங்களுடைய வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக் கொண்டு திட்டமிட்டு நீங்க செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு மறதி இருக்கிறதுனால எந்த நேரத்துல எது செய்யணும் அப்படின்னு நீங்க நோட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நேரத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மிகவும் அனுசரணையுடன் நடந்து கொள்வீங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இன்பம் அதிகரிக்கலாம். இதனால உங்களுடைய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பண சிக்கலையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப தலைவர்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது அனைத்துமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளுங்க. கலைஞர்கள் பாத்தீங்கன்னா திரைப்பட துறையில் முன்னேற துடிப்பவர்கள் படத்தில் மட்டும் கவனம் செலுத்தணுங்க. உங்களுடைய படத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களுடைய வேலை ரீதியா நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய கதாநாயகருடன் அதிக நெருக்கம் இருக்கக்கூடாது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையை கண்டிப்பா வீண் போகாது அப்படின்னு சொல்லப்படுது. கலைஞர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கலைஞர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாளா அமையலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தை இந்த நேரத்துல சிதற விடாமல் படிப்பில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. வேற எந்த ஒரு விஷயத்திலும் மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தவே கூடாது. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய படிப்பில் இருந்தா கண்டிப்பா நீங்க செய்யற முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்தாவிட்டீங்கன்னா குறைவாக மதிப்பெண் பெற்று எதிர்மாறான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா செயல்படு உங்க வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பலனுக்கேற்ப கண்டிப்பா விருச்சிக ராசி மாணவர்கள் நடந்து கொள்ளலாம். கண்டிப்பா நீங்க செய்யற முயற்சிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாளை புதன்கிழமை அன்று தரிசிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா முடிந்தால் பாத்தீங்கன்னா துளசி மாலையை கொடுத்து நீங்க பெருமாளை மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால விருச்சிக ராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் பெருமாளை மனதார நினைத்து பெருமாளுக்கு பிடித்த துளசி மாலையை அணிவித்து நீங்க வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.